காலத்தின் நிழல், ஒளிரும் பிரபஞ்சத்தின் அழியாத ரகசியம். ஒளி ஆண்டு அப்படின்ற வார்த்தையை நாம அடிக்கடி கேட்டிருப்போம். ஒரு ஒளி ஆண்டுனா ஒளி ஒரு வருஷத்துல கடக்கக்கூடிய தூரம், அதாவது சுமார் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர்கள். கேட்கறதுக்கே தலை சுத்துதில்ல. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நாம விண்வெளியை பார்க்கும் போதெல்லாம் நிஜத்துல கால பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு மிக அருகில இருக்கிற சூரியனோட வெளிச்சம் பூமியை வந்தடைய 8 நிமிடங்கள் ஆகுது. அப்படின்னா நாம இப்போ பார்க்கிற சூரியன் 8 நிமிடங்களுக்கு முன்னாடி இருந்த சூரியன். இதே போல இரவு வானில் நாம பார்க்கிற ஆண்ட்ரோமிடா விண்மீன் மண்டலத்தோட ஒளி அங்கிருந்து 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிளம்பியது. மனித இனம் தோன்றுவதற்கு முன்பே கிளம்பிய ஒளி இப்போதான் நம்ம கண்ணை வந்து அடைஞ்சிருக்கு. அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்திலேயே நாம் கண்டறிந்த மிக பழமையான ஒளி எது? அது என்றைக்காவது ஒரு நாள் அழிந்து விடுமா? பிரபஞ்சத்தோட ஆரம்ப புள்ளியான பெரும் வெடிப்பு சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஆனா ஆரம்பத்துல பிரபஞ்சம் முழுக்க பயங்கர வெப்பமான பிளாஸ்மாவால் நிறைஞ்சிருந்தது. அங்கே ஒளியை உருவாக்கும் போட்டான்கள் எனப்படும் துகள்களால் தடையின்றி பயணிக்க முடியல. ஏன்னா அவை தொடர்ந்து மற்ற அணு துகள்களோட மோதி உள்ளேயே சிக்கிக்கிட்டு இருந்தது. பிரபஞ்சம் ஒரு அடர்த்தியான புகை மூட்டம் போல இருந்தது. ஆனா பெருவெடிப்பு நடந்து 3 லட்சம் ஆண்டுகள் ஆனப்போ பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்தது. புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் இணைந்து ஹைட்ரஜன் அணுக்களா மாறின. அந்த நொடியில்தான் அந்த புகை மூட்டத்தை உடைத்து கொண்டு ஒளியின் துகள்களான போட்டான்கள் முதலா தப்பித்து வெளியேறி பிரபஞ்சம் முழுக்க பரவ தொடங்கின. வானியலாளர்கள் இதை மறுசேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிரபஞ்சம் முதல்ல ஒளிர தொடங்கிய தருணம். இந்த ஒளியை தான் விஞ்ஞானிகள் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அல்லது சுருக்கமாக CMB அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் மிக பழமையான ஒளி. சொல்ல போனா இது இந்த பிரபஞ்ச படைப்பின் கைரேகை. உங்களுக்கு பழைய அனலாக் டிவிகள்ல வரும் ஸ்டாட்டிக், அதாவது சேனல் இல்லாதப்போ வர வெள்ளை நிற இரைச்சல் ஞாபகம் இருக்கா? அந்த சத்தத்துல ஒரு பகுதி இந்த 13 பில்லியன் வருட பழமையான CMB ஒளியோட எதிரொலிதான். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் பின்னணி ஒளி இதுனா நாம கண்டறிந்த தனிப்பட்ட ஒரு பழமையான விண்மீன் மண்டலம் எது? சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல மெதுசலா நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பழமையான நட்சத்திரம் இருக்கு. ஆனா அதோட ஒளி பூமிக்கு பக்கத்துல இருக்கிறதால அது ரொம்ப பழமையான ஒளி இல்ல. அப்போ எதுதான் பழமையானது? பிரபஞ்சத்தின் எல்லையற்ற தூரத்தில் இருக்கும் விண்மீன் மண்டலங்கள் தான் அவை. சமீபத்தில் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலமாக விஞ்ஞானிகள் ஒரு பேரண்ட அதிசயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் மாம் Z14 மற்றும் ஜேட்ஸ் GS Z140 ஆகிய விண்மீன் மண்டலங்கள். பிரபஞ்சம் தோன்றி வெறும் 300 மில்லியன் ஆண்டுகள் மட்டுமே ஆகியிருந்த போது இந்த விண்மீன் மண்டலங்களில் இருந்து ஒளி கிளம்பியது. அதாவது சுமார் 13.4 பில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த ஒளி விண்வெளியில் பயணித்து இப்போதான் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை வந்தடைஞ்சிருக்கு. ஆனா இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ஒளியை நாம இப்போ பார்க்கிறோம். ஆனா அந்த ஒளியை உமிழ்ந்த விண்மீன் மண்டலம் இப்போ அதே இடத்துல அதே நிலையில இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அது இப்போ ஒரு மாபெரும் விண்மீன் மண்டலமா மாறி இருக்கலாம் அல்லது அழிந்தே போயிருக்கலாம். இப்போ நம்மோட கடைசி மற்றும் முக்கியமான கேள்விக்கு வருவோம். இவ்வளவு பழமையான ஒளி என்றைக்காவது ஒரு நாள் அணைந்து விடுமா? ஒளிக்கு காலாவதி தேதி இருக்கா? இயற்பியலின் வெப்ப இயக்கவியலின் முதல் விதி எந்த ஒரு ஆற்றலையும் அழிக்க முடியாது, அதன் வடிவத்தை மட்டும்தான் மாற்ற முடியும். ஒளியின் துகளான போட்டானும் ஒரு ஆற்றல் வடிவம்தான். ஒரு ஒளி துகள் விண்வெளியில் பயணிக்கும் போது அது ஒரு அணுவின் மீது மோதினால் அந்த அணு ஒளியின் ஆற்றலை உறிஞ்சி தன் எலக்ட்ரானை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். பிறகு அதே ஆற்றல் மீண்டும் வேறொரு ஒளியாக வெளியே உமிழப்படும். ஒருவேளை அந்த போட்டான் விண்வெளியில் எதன் மீது மோதாமல் வெற்று வெளியில் பயணித்துக் கொண்டே இருந்தால் அது என்றென்றும் பயணித்துக் கொண்டே இருக்கும். அது தானாக ஒருபோதும் அணையாது.
அப்படி அதுவாகவே அழிந்துவிட்டால் ஒட்டுமொத்த இயற்பியல் விதிகளுமே தப்பாகிவிடும். எனவே கொள்கை அளவில் ஒளிக்கு மரணமே இல்லை, அது நித்தியமானது, அழியாதது.